ராஜராஜேஸ்வரி மந்திரம். ஆரோக்கியம் இருக்கும் இடத்தில் ஐஸ்வர்யம் இருக்காது. ஐஸ்வர்யம் இருக்கும் இடத்தில் ஆரோக்கியம் இருக்காது. ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் சேர்ந்து இருக்கும் இடத்தில் காரிய சித்தி இருக்காது. பணம் இருக்கு, உடம்பில் தெம்பு இருக்கு, ஆனால் எந்த வேலையிலும் சில பேரால் சாதிக்க முடியாமல் கஷ்டப்படுவார்கள். இப்படி இந்த ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், காரிய சித்தி மூன்றையும் ஒரு சேர ஒரு மனிதன் பெற வேண்டும் என்றால் ராஜராஜேஸ்வரி வழிபாட்டை தினம்தோறும் செய்ய வேண்டும். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியால் மட்டும்தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு வரமாக கொடுக்க முடியும். உலகத்தை காக்கும் அம்பாள் ராஜராஜேஸ்வரி, அவளின் பிள்ளைகள்தான் நாம் எல்லோரும். தாயிடம் என்ன வரம் கேட்டாலும் அது சுலபமாக கிடைத்துவிடும் அல்லவா? அவளை நினைத்து தினமும் சொல்ல வேண்டிய ஒரு எளிமையான மந்திரத்தை பற்றி தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த ராஜராஜேஸ்வரி வாராகியின் சொரூபம் என்றும் சொல்லுவார்கள். தற்போது ஆஷாட நவராத்திரி ஆனது நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த நாளில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை நினைத்து ஒரு நாளாவது இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் காரிய தடை விலகும், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும், வருமானத்தில் இருக்கக்கூடிய தடை நீங்கும், கடன் சுமையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஜூன் மாதம் 26ஆம் தேதி துவங்கிய இந்த ஆஷாட நவராத்திரி ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த மந்திரத்தை சொல்லுவது அதிக சக்தி வாய்ந்த பலனை தரும். ஆஷாட நவராத்திரி முடிந்த பின்பும் தினமும் காலையில் எழுந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். தவறு ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை அடைவதற்கு அம்பாள் அருள் புரிவாள். தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மாதா நமஸ்காரம் என்று 3 முறை சொல்லுங்கள். பிறகு பூஜை அறையில் ஒரு விரிப்பு விரித்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இஷ்டசித்தி தேகிமே. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இஷ்டசித்தி என்பது காரிய சித்தியை குறிக்கிறது. நம் மனதில் நினைத்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும். ஆக இந்த 3ஐயும் எனக்கு வரமாக கொடுக்க வேண்டும் என்று ராஜராஜேஸ்வரியிடம் பணிவோடு கேட்கின்றோம். இந்த ராஜராஜேஸ்வரி அம்பாளை மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை தினமும் காலையில் 108 முறை சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து வெளியே கிளம்புங்கள். உங்களுடைய வேலையை தொடங்கி பாருங்கள். அந்த நாள் இனிமையான நாளாக அமையும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யம், காரிய சித்தி இது 3ம் ஒரு சேர கிடைத்துவிட்டால் போதும். அவன் வாழ்க்கையில் பெருசாக பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்காது. ஆனால் ஒரு மனிதருக்கு இந்த 3 விஷயங்களும் கிடைப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. உங்களுடைய கர்ம வினைகள் குறித்து நாளுக்கு நாள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து செல்ல வேண்டும் என்றால் இந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு, இந்த அம்பாள் மந்திரமும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலமாக பலனடையலாம். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய மந்திரத்தை சொல்கிறேன் கேளுங்க. ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இஷ்டசித்தி தேகிமே. இதாங்க அந்த மந்திரம். உங்களுக்கு வேணால் நான் கடைசியாக வேணால் ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட்டில் வேணால் இந்த மந்திரத்தை கொடுக்குறேன். தினமும் இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் குளித்து முடித்து சுத்தபத்தமாக ஒரு விளக்கை ஏற்றி வைத்து உங்கள் பூஜை ரூம்லேயே இதை நீங்கள் சொல்லலாங்க அந்த மந்திரத்தை. அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும், அதாவது ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் மற்றும் வியாதிகள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு, காரிய தடைகள் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. உடம்பு நல்லாயிருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா பணம் இருக்காது. பணம் இருக்கும், அவங்கக்கிட்ட உடம்பு நல்லா இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏதாவது செய்யலான்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால செய்யவே முடியாது. சோம்பேறித்தனமாகவே இருப்பாங்க. காரிய தடைகள் நிறைய ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கவங்களாம் நிச்சயமாக இந்த ஆஷாட நவராத்திரி நாளைக்கு வரைக்கும் இருக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு இரவுக்குள்ளாக நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அது இந்த ஆஷாட நவராத்திரி முடிந்த பிறகும் நீங்கள் இந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மந்திரத்தை தினமும் நீங்கள்
உங்கள் பூஜை ரூமில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் பூஜை ரூமில் விளக்கு ஏற்றி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மாவுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் காரிய தடைகள் அத்தனையும் உங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறும். காரிய தடைகள் விலகும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், நல்ல உடம்பு ஆரோக்கியமும் இருக்கும். வெளியே எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க, ஏதாவது ஒரு காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க கூட இந்த மந்திரத்தை, இந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியோட மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 11 முறை இல்லை 21 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் வேலைக்கு கிளம்புங்க. நிச்சயமாக அப்போ உங்களுக்கு அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகும். அது நாளைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா, நாளைக்கு காலையில் முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்திரத்தை செய்யுங்க. உங்கள் வீட்டில் பூஜை செய்வீங்க இல்லைங்களா, எல்லா பெண்களுமே நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்வீங்க. அப்போது இது போல் விளக்கு ஏற்றி வைத்துட்டு இந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மாவுடைய இந்த மந்திரத்தையும் சொல்லி வழிபடுங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் கணவருக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு படிப்பு தடை, கல்வி தடை, அப்புறம் பணப்பிரச்சனை, ஏதாவது வீட்டில் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறோம் ஆனால் பொண்ணு பார்க்குறோம், எதுவுமே ஒன்றும் சரியாக செட் ஆகலை அப்படின்றவங்களாம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லி வழிபடுங்க. தினமும் நீங்கள் சொல்லி வழிபடலாம். உங்களுடைய அந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேற வரைக்குமே கூட நீங்கள் தினமும் சொல்லலாங்க. இந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுடைய மந்திரத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் மந்திரம். ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இஷ்ட சித்தி தேகிமே. இன்னொரு முறை சொல்கிறேங்க. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் மந்திரம். ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இஷ்ட சித்தி தேகிமே. இதாங்க இந்த மந்திரம். உங்களுக்கு நான் கடைசியாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசியில் பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் இதை வந்து ஸ்க்ரீனில் வந்து இந்த மந்திரத்தை டெக்ஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தெரியாதவங்க உங்களுக்கு அந்த மந்திரத்தை படித்து நீங்கள் தினமும் சொல்லுங்கள். இந்த ஆன்மீக தகவலை வந்து முழுமையாக நம்புகிறவங்க இதை வந்து செய்யுங்க. நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை செய்ய வேண்டாம் தயவுசெய்து. ஆன்மீகத்தின் மீதும் கடவுள் மீதும் நம்பிக்கை இருக்கவங்க இந்த வழிபாட்டை பின்பற்றி கண்டிப்பாக நல்ல பலன்கள் பெறுவார்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. நன்றி. மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். கடைசியாக இப்போ டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த மந்திரம் வரும், அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோவை இது பண்ணுங்கள். நன்றி.